இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் பண்ற பெரிய தப்பே இதுதான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடனை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாம அதுக்கு இன்னொரு கடனை வாங்கி இந்த கடனை அடைப்பாங்க. இப்ப ரீசெண்டா வந்த குடும்பஸ்தன் படத்துல கூட ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்திலயுமே ஹீரோ இதே தப்பு தான் பண்ணுவாரு. அதனாலேயே அவர் நிறைய பிரச்சனையிலே மாட்டிப்பாரு. நான் எப்பயுமே சொல்றதுதான், கடன் வாங்குறதுன்றது பெரிய தப்பு. அப்படியே நீங்க ஒருவேளை வேற வழியில வாங்குறீங்க அப்படின்னா நம்மளால எவ்வளவு திருப்பி தர முடியுமோ அந்த லிமிட்ல தான் நம்ம கடனே வாங்கணும். முக்கியமா ஆடம்பர செலவுக்காக தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த கடன் அடைக்க இதை விட ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி திரும்ப அந்த கடன்லயே மாட்டிப்பீங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஒரு நாள் நீங்க நினைச்சு பார்க்கும்போது உங்க கடன் ரொம்ப பெருசா இருக்கும். இது மாதிரி பிரச்சனையில நீங்க மாட்டவே கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பட்ஜெட்டை பிளான் பண்ணி லைஃப் ரன் பண்ணணும். இதுக்கு என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு பட்ஜெட்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.